ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 15. எபிசோடு 14 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆள்கிட்ட டெஸ்ஸிங் கேங் பற்றி ஜெட்டு எல்லாத்தையும் கக்கிட்டான். இவனை வச்சு பிளான் போட நம்ம ஆள் ரெடி ஆகுறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கலனாலும் நம்மளால் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்ற நினைக்கிறான். நம்ம டீல் பண்ணுறது ஒரு பெரிய கிரிமினல் கேங்கு, அதுவும் அண்டர் கிரவுண்ட் ஆக்ஷன் நடத்துவாங்கன்னு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவனுங்களை அடிச்சு நொறுக்கி ஒரு கெத்தான பேரை வாங்குறது இதுதான் கரெக்டான டைம். நமக்கு கைடு பண்ண ஒரு ஆள் வேணும், அதுக்கு ஜெட்டு தான் கரெக்டான ஆள். அதனால் அந்த ரவுடிக்கு ஹீலர் பார்க்க நம்ம ஆள் நேராக வெளியே போகிறான். வெளியே வந்ததும் தன்னோட பாஸ்ட் லைஃப் பற்றி இல்லிக்கும் முராக்கனுக்கும் தெரியாமல் மறைக்கிறது நம்ம ஆளுக்கே செம கஷ்டமாக இருக்குது. டாக்டர் வந்து அந்த மெர்ஜென்ட்டை ரெடி பண்ணுறாரு. ஜெட்டுக்கு செம கடுப்பு. எப்பேற்பட்ட சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறான். என்ன நடந்தாலும் நம்ம ஆளை இனிமேல் ஏமாற்றக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறான். இப்போ நம்மளால அவனை நேராக அந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறான். ஒரு பெரிய பிரம்மாண்டமான எஸ்டேட் முன்னாடி வந்து நிற்கிறானுங்க. அங்கே இருக்கிற கார்ட்ஸுக்கு ஜெட்டு கூட யாரோ கெஸ்ட்டு வரதை பார்த்து ஒரே சர்ப்ரைஸ். ஜெட்டு பேரில் ஈஸியாக உள்ள என்ட்ரி கிடச்சிடுச்சு. உள்ளே போனதும் நம்மளால் அங்கே நிறைய மியூசிஷியன்ஸ், வெயிட்டர்ஸ்னு ஒரு செம ப்ரீமியம் பார்ட்டி நடக்கிறத பார்க்குறான். பார்த்தா இவனுங்க கிரிமினல்ஸ் மாதிரியே தெரியலை. இந்த கேங்குக்கு சுலான்னு ஒரு டம்மி லீடர் இருக்கான், ஆனால் ரியல் பாஸ் வேற எங்கேயோ மறைஞ்சிருக்கான்னு ஜெட்டு சொல்கிறான். அவனோட பேர் ஸ்பைடர் ஹேண்ட் அலு. அவன் தான் இல்லீகல் பிஸ்னஸை மறைக்க இந்த இடத்த இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான். இவன் சாதாரண ரவுடி இல்லை, அண்டர் கிரவுண்டை ஆட்டி படைக்கிற பவர்ஃபுல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட். நம்ம ஆளை விட செம்ம ஸ்ட்ராங்கான இவனுக்கும் ரன்ஹேண்டல் ஃபேமிலிக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு ஜெட்டு ஒரு ஷாக் நியூஸை போடுறான். இல்லையும் முராக்கனை இதை ஒரு காமெடி ரூமர்னு நினச்சி சிரிக்கிறானுங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு கண்டிப்பாக ரன்ஹேண்டல்ஸில் யாரோ ஒருத்தனுக்கு இதில் சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. பிறக்கும்போது தனக்கு சாபம் கொடுத்ததும் இதே ஆளாக தான் இருக்கும்னு நினைக்கிறான். ஏன்னா நம்ம ஆள் அனுபவிச்சது ஒரு 9 ஸ்டார் சாபம். இது ஒரு ஸ்வாட்ஸ்மேனோட டேலண்ட்டை சுத்தமாக காலி பண்ணிடும். நம்ம ஆளோட புது லைஃப்பில் போன 15 வருஷத்தில் இப்போ தான் அவனோட சாபத்தை பற்றி ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. அதனால் ஆலிவை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி அவன்கிட்ட இருக்கிற கேங்கை மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஒரே நாளில் எனிமிகள் அடித்து தூக்குறது தான் மாஸ்டர் பிளான். ஆனால் ஜில்லி அவனுங்க செம்ம ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு கொஞ்சம் உஷார்படுத்துறா. அது மட்டும் இல்லாமல் எனிமி ஏரியாவில் ஏகப்பட்ட சோர்சரஸ்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனாலும் நம்மளால் இந்த சேலஞ்சை விட ரெடியாக இல்லை. அவன்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் எவ்வளோ கிரேசியாக இருக்குன்னா முராக்கனுக்கு ஒன்றுமே புரியலை. நம்மளால ஒரு ரன்ஹேண்டலுங்கிறதால இது ஒரு நல்ல ஐடியா இல்லைன்னு ஜில்லி நினைக்கிறா. ஆனால் பிளான் சொதப்புனா உடனே எஸ்கேப் ஆகிடுவேன்னு நம்மளால சொல்கிறான். ஜெட்டு அவங்கள நேரம் அண்டர் கிரவுண்ட் ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே மனுஷங்களை வச்சு ஆக்ஷன் விட்டுட்டு இருக்கானுங்க. இதை பார்த்ததும் இந்த கேடுகெட்ட ஜெட்டு நம்மளே மயக்க மருந்து கொடுத்து இப்படி தான் விற்க பிளான் போட்டான்னு நம்ம ஆளுக்கு புரியுது. அங்கே எந்த குழந்தைங்களும் இல்லாததால் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். முராக்கனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனால் நம்மளால ரொம்ப கூலாக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறான். நம்ம ஆளுக்கு ஆக்ஷனில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஐட்டம் வருதான்னு வெயிட் பண்ணுறான். நம்ம ஆளு ஒரு ரிங் ஆர்டிஃபேக்டுக்காக வெயிட் பண்ணுறான். ஒரு வாரம் ஓடிடுச்சு. டெய்லி வந்து எதுவும் வாங்காமல் அப்படியே திரும்பி போயிட்டு இருக்கானுங்க. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வாங்கியே ஆகணும், இல்லைனா அந்த கேங் நம்ம டவுட் பண்ணிடுவாங்கன்னு ஜெட்டு சொல்கிறான். இந்த பிரச்சனையை மெர்ஜென்ட் கையிலேயே நம்மளால விட்டுறான். வெளியே ஓகே சொன்னாலும் ஜெட்டுக்கு உள்ளுக்குள்ளே செம பீதி ஆகுது. ஏன்னா வாங்காமல் போனால் டெஸ்ஸிங் கேங் சும்மா விட மாட்டானுங்க. அவனோட லக்குக்கு கடைசியாக ஒரு மேஜிக் புக் ஆர்டிஃபேக்ட் ஆக்ஷனுக்கு வருது. இது வேர்ல்டையே ரூல் பண்ண ஒரு சோர்சரஸோட செம்ம ரேரான ஐட்டம். அது பார்த்த உடனே அது ஒரு ஃபேக் பீஸ்னு நம்மளால கண்டுபிடிச்சிடறான். என்ன இருந்தாலும் ரிஃபல்ஸ் இப்படி ஒரு ட்ரெஸரை பப்ளிக்காக சேல் பண்ண விட மாட்டானுங்க. இந்த ஆக்ஷனில் எல்லாமே இப்படி தான். ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபேக்காக இருந்தாலும் இந்த லூசு சோர்சரஸுங்க அதை காசு கொடுத்து வாங்குவானுங்க. ஆனால் சென்மியோட ஆர்டிஃபேக்டில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. முராக்கன் கூட அது ஒரு ரேர் பீஸ்ன்னு சொல்லி கண்டிப்பாக வாங்கின நம்மளால் உசுப்பேத்துறான். உடனே நம்மால் 150 கோல்டுன்னு கேட்குறான். யாருமே அந்த ரேட்டுக்கு வரல. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால் ரெண்டாவதாக இன்னொரு ரெலிக்கையும் வாங்குறான். ஏன் இவ்வளவு காசு கொடுத்து இதை வாங்குறான்னு முராக்கனுக்கு ஒன்றுமே புரியலை. நம்மளால ஒன்றும் தெரியாத மாதிரி சீன் போடுறான். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் ஹிஸ்டர் கிளானோடதுன்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். அது பாஸ்ட் லைஃப்பில் நம்ம ஆளோட டீச்சரோட மெமரி. அதனால் ஃப்யூச்சரில் அவங்கள மீட் பண்ணால் அதை ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம்னு நினைக்கிறான். வாங்கி முடித்ததும் முராக்கன் அந்த புக்கோட ஒரிஜினாலிட்டியை செக் பண்ணுறான். ரிசல்ட் அவனுக்கு ஓகே தான். ஆனால் நம்ம ஆள் வாங்கின அந்த 2வது புக்கு அவனுக்கு சுத்தமாக புரியலை. அது சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜில் இருக்குது. உடனே நம்ம ஆள் அவனோட அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறான். அந்த கேங்கோட லீடரை உடனே மீட் பண்ணணும்னு சொல்கிறான். அதெல்லாம் என் பவரை மீறின விஷயம்னு ஜெட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறான்.
ஆனால் நம்மளால் சும்மா இருப்பானா? ஒரு செம்ம பிளான் போட்டு மெர்ஜெண்டை வச்சு வெரடின் ஜிஃபல்ஸை பேரை யூஸ் பண்ணுறான். ஆளுவை ஏமாற்றி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண வைக்கிறான். உண்மையாகவே இது வெரடின் தானான்னு நினச்சி ஜெட்டுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே ஹாப்பியாக ஆளு இருக்கிற இடத்துக்கு போய் வெரடினை மீட் பண்ண சொல்கிறான். ஆளுவோட ஆளுங்க அந்த வெரடினை எஸ்கார்டு பண்ண வரானுங்க. ஆனால் சைலண்டாக போகிறதுக்கு பதிலாக நம்மால் வந்தவனை ஓங்கி குத்துறான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபயர் பாலை ஸ்பெல் பண்ணுறான். அந்த கார்டு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு பேசி சமாளிக்க பார்க்குறான். ஆனால் ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு சொல்லி நம்மால் அவனையே பிளாஸ்ட் பண்ணிடுறான். ஆளு நேராக வந்து முட்டி போட்டு என்னை மீட் பண்ணணும்னு கெத்தா சொல்கிறான். அந்த கிரிமினல் கேங்கோட பாஸும் அவன் சொன்னது மாதிரியே டீசெண்டாக மன்னிப்பு கேட்குறான். ஜெட்டுக்கு வெரடின் ஜிபல்ஸ் கூடவே சுற்றுறது ஜாக்பேட் அடித்த மாதிரி ஃபீல் ஆகுது. நம்மளால் யூஸ் பண்ண மேஜிக் ஸ்பெல் எவ்வளோ பவர்ஃபுல்லாம் இந்த வயசில் அப்படி ஒரு மேஜிக்கை யாருமே பண்ண முடியாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்மளால் வெரடின் மாதிரி ஆக்ட் பண்ணுற பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். டிஃபென்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிற ஆளுவை ஏமாத்துறது ஒரு கிரேசியான ஐடியா. ஏன்னா வெரடினோட உண்மையான ஐடென்டிட்டியை டெஸ்ட் பண்ண ஆளு பயப்படுவான். ஆனால் ஜில்லிக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. நம்மளால் இப்படி ஆள்மாறாட்டம் பண்ணுறது அவங்க கிளானுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு அவன் பயப்படுறா. ஆளுவை தலையை தூக்கி பாருன்னு மிரட்டிட்டு அந்த சீக்ரெட் மேஜிக் புக்ஸை காட்டுறான். கிளானோட பர்மிஷன் இல்லாமல் இதை விற்றதுக்கு ஆளு சாரி கேட்குறான். ஜிஃபல்ஸோட ஏகப்பட்ட ரேர் ஐட்டஸை ஆளு சாதாரணமான ஆளுங்களுக்கு விற்றதை நினச்சி நம்ம ஆளுக்கு செமகாண்ட் ஆகுது. இந்த கிரிமினல் கேங்கோட லீடர், நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், இந்த பழைய ஆர்டிஃபேக்ட்ஸை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான். விற்ற ஐட்டத்தை எல்லாம் திரும்ப கொண்டு வரேன்னு ஆளு சொல்கிறான். ஆனால் நம்மால் செம்ம டென்ஷன் ஆகி கிளையண்ட் டீட்டெயில்ஸை கொடு, எங்கள் கிளானை இதை பர்சனலாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்னு மிரட்டுறான். ஆளுவுக்கு இப்போ செக்மேட் விழுந்துருச்சு. ஆர்கன் கிங்டமில் இத்தனை நாள் பில்டு பண்ண லைஃப் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறான். அவனோட வேலையை பார்த்து ஜிஃபல்ஸுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். அவங்க டென்ஷன் ஆனால் மொத்த கேங்கையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு ஆளுவுக்கு நல்லா தெரியும். வேறு வழி இல்லாமல் ஆளு எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்மால்கிட்ட கொடுக்குறான். வீட்டில் இருக்கிற சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறான். அந்த கேப்பில் நீ ஏதாவது பிளான் போடுவோன்னு எனக்கு தெரியும்டா அமுல் பேபின்னு நம்மால் சொல்கிறான். தன்னோட பிளான் தெரிஞ்சதும் ஆளுவால் ஒரு வார்த்தை கூட பேச முடியலை. பின்னாடி திரும்பி தான் போயிட்டு வர வரைக்கும் இவங்களை பிஸியாகவே வச்சிருங்கன்னு தன்னோட ஆளுங்களுக்கு ஆர்டர் போடுறான். ஆளு செம்ம கடுப்பாகி இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு வெறித்தனமாக யோசிக்கிறான். ஜில்லியும் முராக்கனும் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபைல்ஸை செக் பண்ணுறாங்க. முராக்கன் நம்ம ஆளு கூட டெலிபதி மூலமாக பேசுகிறான். சீக்கிரமே ஆளுவுக்கு நம்ம ஆளோட ரியல் ஐடென்டிட்டி தெரிஞ்சிடும். ஆனால் அதை பற்றி நம்ம ஆளு கவலையே படலை. இவ்வளவு நாளாக தேடிக்கிட்டு இருந்த இந்த ரிங்கை ஒரு வழியாக நம்ம ஆளு கண்டுபிடிச்சிட்டான். ஜில்லிக்கு நம்ம ஆளோட இந்த ரிஸ்கான ஐடியாவை நினச்சி செம்ம பயமாக இருக்குது. இப்போதான் ஜெட்டு நம்ம ஆளுக்கிட்ட ஸ்லேவ்ஸ் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வரான். ஆளுவோட காட்ஸை மீறி உள்ளே போகிற நம்ம ஆளு ஒரே பஞ்சில் அவனை நாக் அவுட் பண்ணுறான். நம்ம ஆளோட பிளான் என்னன்னு புரியாமல் ஜெட்டு குழம்ப இப்போ விமந்த் எம்பையருக்கே ஓடி எஸ்கேப் ஆகிடுன்னு சொல்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் மோசமாகிடுச்சு. இருந்தால் உசுரோட இருக்க மாட்டேன்னு ஜெட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவன் நம்ம ஆள் கூடவே போக ஆசைப்பட்றான். வெரடின் கூடவே இருந்தால் செம்மகத்தாக சுற்றலாம்னு நினச்சி நம்மால் கூடவே வச்சுக்க கெஞ்சுறான். அப்போ தான் நம்மால் நான் வெரடினே கிடையாதுடா பாடி சோடான்னு உண்மையை சொல்கிறான். அந்த லூசு ஜெட்டோட கனவெல்லாம் சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. 2 மணி நேரம் கழிச்சு ஆளு வந்து உண்மையான வெரடினுக்கு சில்வர் கலரில் ஹேர் இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். அப்போ சம்மந்தமே இல்லாத எவனோ ஒருத்தன் நம்மளை செம்மையாக ஏமாத்திட்டானேன்னு அவனுக்கு புரியுது. ஸ்லேவ்ஸ் இன்ஃபர்மேஷனை எல்லாம் தூக்கிட்டு அவனுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு ஆளுவுக்கு தெரிய வருது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.